to you. This is Lynn Rao. உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துதல்கள். இது லின்ரா. It's wonderful to be here to share the word of God with you today. உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். I really want the body of Christ to understand what God has done for us. தேவனுடைய சரீரமாகிய சபையானது தேவன் அவர்களுக்கு என்ன செய்தார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Many times we have not given the people what can fulfill them. சில நேரங்களிலே ஜனங்களை திருப்தியாக்கக்கூடியது எது என்பதை நாம் கொடுக்காமலேயே இருக்கும். That is why Christians backslide and why Christians need reviving. ஆகவேதான் அநேக கிறிஸ்தவர்கள் பின்மாற்றத்துல போகிறார்கள். அவர்களை உயிர்ப்பிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. I want to bring to you the gospel of our glorious union with Christ Jesus. இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக கூடிய சுவிசேஷத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். The Bible says, and we should actually know this, that if we are in Christ, we are a new creation. இது நாம் அறிந்திருக்க வேண்டியது. வேதம் இது சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். He replaced our sin nature with a new nature, his divine nature. அப்ப ஒவ்வொரு மனுஷனும் அவன் புதிய மனிதனாய் புதிய குணாதிசயமுடையவனாய் இருக்கிறான். He did not fix the old, but he made us completely new. அவ பழைய மனுஷனை சரி செய்யல, நம்மை முற்றிலும் புதிதானவனாய் மாற்றி இருக்கிறான். New in the way we think, in the way we see, in the way we do things. நம்ம பார்க்கிறது, நம்ம பேசுகிறது, நம்ம செய்கிறது, யோசிக்கிறது எல்லாவற்றிலும் ஒரு புதிதை அவர் உண்டாக்கி இருக்கிறார். He gave us a new heart and a new mind. நமக்கு ஒரு புதிய இருதயத்தையும் ஒரு புதிய சிந்தனையும் அவர் கொடுத்திருக்கிறார். The goal of Jesus coming to earth was to emerge us fully into this union of the Trinity, the Father, Son, and Holy Spirit. திருத்துவமாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியிலே நம்மையும் இணைக்கும்படியாக தான் இயேசு பூமிக்கு வந்தார். He created a new species that would be the body of Christ. அவர் ஒரு புதிய சிருஷ்டியை உண்டாக்கி இருக்கிறார். அது என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாயிருக்கிறார். Let's pray. ஜெபிப்போமே. Father God, we thank you for all that you have done for us. சர்வ வல்லமுள்ள தேவனே, நீர் எங்களுக்கு செய்த எல்லா காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We thank you that you have made us into these new creations that are better than we even think. நாங்கள் யோசித்து பார்ப்பதை காட்டிலும் மேலான ஒரு புதிய சிருஷ்டியா எங்களை மாற்றி இருப்பதற்காக நன்றி. Help us to open up our hearts and our minds to believe what you're saying today. இன்று நீர் எங்களுக்கு சொல்லுகிறதை கேட்க எங்கள் சிந்தனையும் இருதயத்தையும் தேவன் திறந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். We are fully yours, so help us to embrace all that you are, Lord. ஆண்டவரே, நாங்கள் முற்றிலும் உம்முடையவர்களாய் இருக்கிறோம். உம்மை போல எங்களை மாற்றுங்கப்பா. We praise you and we give you all the glory and the honor. ஆண்டவரே, எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். In the powerful name of Jesus we pray. Amen. வல்லமுள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Amen. Let's start with going to the book of Ephesians chapter 1. எபேசியர் 1ஆம் அதிகாரத்திற்கு நாம் கடந்து போவோம். And we'll just read verse 4. அதிலே 4ஆம் வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகம் தோன்றுவதற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஆமென். He chose us in him. அவருக்குள்ளே நம்மை தெரிந்து கொண்டாராம். This means that God joined us to Christ Jesus. அப்போ கிறிஸ்துவை போலவே நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். He put us in Christ before the foundation of the world. அப்போ கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம், உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே நம்மை முன்னறிந்திருக்கிறார். And he did this before Adam and Eve fell away from God. ஆதாமும் ஏவாளும் அவர்கள் வீழ்ச்சி அடைவதற்கு முன்பதாகவே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்.
Their falling is our falling. அப்ப அவர்களுடைய வீழ்ச்சி நம்மளுடைய வீழ்ச்சியும் ஆயிற்று. It is a falling away in our minds from our true identity as image and likeness bearers of God. அப்ப தேவன் நம்மை உண்டாக்கின அந்த அடையாளத்திலே இருந்து நாம் விழுந்து போனோம். In other words, we forgot who God really created us to be. அப்போ உண்மையாகவே தேவன் எதற்காக நம்ம உண்டாக்கினார் என்பதையே மறந்து போய்விட்டோம். We were lost in Adam, but then Jesus came to redeem all of mankind, to reveal who we are now as new creations in Christ. நம்ம எல்லாம் விழுந்து போன நம்மை மறுபடியும் அந்த அடையாளத்தை நமக்கு கொடுக்கும்படியாய், புதிய சிருஷ்டியாய் மாற்றும்படியாய் தேவன் பூமிக்கு கடந்து வந்தார். He made us holy and without blame before him in his love. அவர் குற்றம் அற்றவராய், குறையில்லாதவராய் இந்த பூமியிலே தன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார். Let's look at 1 Corinthians chapter 1. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தை பார்ப்போம் என்றால், chapter 1, and we'll read verse 30. அதிலே 30ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டத்தக்கதாக. ஆமென். My Bible says of him, and it means this is God's doing. அங்கே சொல்லப்படுகிறது இந்த கிரியை கர்த்தராலே என்று சொல்லப்படுகிறது. It is God's doing that you are in Christ. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருக்கிறதே தேவனால் உண்டான ஒரு You are in Christ. You have this this Christness in you. கிறிஸ்துவின் தன்மை உங்களுக்குள்ளே இருக்கிறது. You are one with him in love and being. நீங்கள் அவரிலே அன்பிலும் அவருடைய சரீரத்திலும் ஐக்கியப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். He does not want you to have any separation thoughts. அப்ப நமக்கு அவரை விட்டு வேறுபாடான எண்ணங்கள் இல்லை. You're to constantly be living in this conscious awareness of his presence, which is oneness with you. அப்ப பாருங்க, எப்பொழுதும் அவரிலே நாம் இணைந்திருக்கிறோம் என்ற உணர்வு இருந்தாலே அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறதை உணர்ந்து கொள்வோம். Let's turn over to John chapter 17. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். And we'll read verses 20 to 24. அதிலே 20லிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருக்கவும், பிதா நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதாக, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பட்டு அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படி என்னை நீர் அனுப்பினதை நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதை உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பிதாவே, உலகம் தோன்றுவதற்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடினாலே நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தருளில காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்கள் என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். ஆமென். Amen, amen. Jesus is praying for all believers here. இங்கே எல்லா விசுவாசிகளுக்காய் தேவன் ஜெபிக்கிறார். He prayed that all of us would be one as the Father is in him and he is in the Father. அவர் சொல்றாங்க, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிற அந்த ஒற்றுமையை போல. He prayed that all of us may be one in the Father, Son, and Holy Spirit. நாம் எல்லோரும் கூட பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியிலே ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொள்கிறார். He said he wanted us to be I have to read this right.
He wanted us to be one with us, meaning that's the Trinity. அப்ப பாருங்க, அந்த திருத்துவம், அவர் நம்மோடு ஒன்றாய் இருக்க விரும்புகிறார் என்றால் அந்த திருத்துவத்தில் நாமும் ஒருவராய் இருக்க அவர் விரும்புகிறார். He wants us to be real to you and me so that the world would believe in and know Jesus and Father God. பாருங்க, உலகம் அறிந்து கொள்ளணும், நம்மை பார்க்கும்போது தேவன்தான் உண்மையானவர் என்று சொல்லி. The glory the Father gave us, he has given us. பிதா குமாரனுக்கு கொடுத்த அந்த மகிமையை குமாரன் நமக்கு கொடுத்திருக்கிறார். The Father gave Jesus his glory and Jesus gave it to us. பிதாவானவர் மகிமையை இயேசுவுக்கு கொடுத்தார், இயேசு அந்த மகிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். Why would he do such a thing? இயேசு ஏன் அந்த காரியத்தை செய்ய வேண்டும்? He did it so we would be one just as the Trinity is one. காரணம் என்னன்னா, எப்படி திருத்துவத்திலே அவர்கள் மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்களோ அதே போல நாமும் அவரில் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று. Christ in us and the Father in Christ to be made perfect in oneness. அப்போ கிறிஸ்து பிதாவிலே அவர் இருந்து நிறைவாய் இருக்கிறது போல நாமும் அவரிலே நிறைவாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். The reason is for the world to know the Father sent Jesus and also to know Jesus loves us just as the Father loves Jesus. அப்ப பாருங்க, பிதாவை இயேசு அனுப்பினதற்கு காரணம் பிதா பூமியில் இருக்கிற எல்லாரையும் நேசிக்கிறார் என்று அவர்கள் அறியும்படியாய் அனுப்பி வைத்தார். Jesus wants us to be with him where he is, that we would behold his glory. அப்போ இயேசுவும் அதை தான் விரும்புகிறார், நாம் அவருடைய மகிமையை இந்த பூமியிலே வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. Jesus was praying all of this before he went to the cross. அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாகவே இந்த வேண்டுதல் எல்லாம் அவர் செய்கிறார். He knew that when he went to the cross and was resurrected and seated on the throne, அவர் உயிர்த்து எழுந்து அவர் பரலோகத்திலே பிதாவோடு கூட அவர் அமர்ந்தார். it would be the inauguration of a new covenant as well as a new species of people. அவர் பிதாவினிடத்திலே அவர் அமரும் பொழுது ஒரு புதிய உடன்படிக்கையும் ஒரு சிருஷ்டிப்பையும் அவர் சிருஷ்டித்துட்டு அங்க போய் அமருகிறார். He is telling us here that this is actually what would happen after his death and resurrection. அப்போ உயிர்த்தெழுந்த பிறகு இதுதான் நடக்க போகிறது என்பது அவர் அறிந்தவராய் காணப்படுகிறார். We are new creations not ever seen before except in Christ Jesus when he was on the earth. இயேசு பூமியிலே இருந்தபோது அவர் இருந்தது போல நாமும் இந்த வேளையில புதிய சிருஷ்டிகளாய் இருக்கிறோம். The Bible tells us that Jesus is the firstborn of many sons and daughters of God. வேதம் சொல்லுகிறது, அநேக பிள்ளைகளுக்கு முன்பதாய் இவர் முதல் பேரானவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். Can you hear in what he prayed that he wanted all of us to be one with the Father, Son, and Holy Spirit? பாருங்க, அவர் வேண்டிக் கொள்ளும் போது அவர் சொன்ன அந்த ஜெபம் உங்களுக்கு கேட்கப்படுகிறதா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியிலே நாமும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று சொல்லி. And now that he died and rose again, he wants us to realize and believe this truth. அப்ப அவர் மரித்து உயிரோடு எழுந்ததினாலே நாம் அவர் நமக்காக இதை செய்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். So this truth is that humanity is unified with the Trinity to form a new being, a new creation. பாருங்க, சத்தியம் என்னவென்றால் நாம் அவரோடு கூட இணைக்கப்பட்டு ஒரு புதிய ஜீவ ஆத்மாவாக ஒரு புதிய சிருஷ்டியாய் நாம் இருக்கிறோம். You are one, you are joined with the Creator. பாருங்க, சிருஷ்டிகர்த்தரோடு நீங்கள் இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். This is awesome. Are you thinking this through that he's made us one with him? பாருங்க, அது எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. இதை நீங்க யோசிச்சு பாருங்களேன். அவரும் நீங்களும் ஒன்றா இருக்கிறீங்கன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். This should change the way we think about everything in our lives. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லாவற்றையும் யோசிக்கும் பொழுது நம்மளுடைய யோசனை கூட மாற்றப்படும். Do you realize that this means you inherit all things? அப்படின்னா அது புரியுதுங்களா உங்களுக்கு? அவரு சுதந்திரவாளியா இருக்கிறது போல நீங்களும் சுதந்திரவாளியா இருக்கிறீர்கள். Everything Jesus has is yours.
இயேசுவுக்கு உடையதெல்லாம் உங்களுக்கும் உடையதா இருக்கிறது. I want to look at this in 2 Peter chapter 1. 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலே இதை நான் பார்க்க விரும்புகிறேன். And we'll read verses 3 and 4. அதிலே 3 4 வசனம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளிதும் அன்றி இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையும் ஆன வாக்கு தத்தங்களுக்கு அவைகள் எல்லாருக்கும் அளிக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென். So he has given us all things for life and godliness. பாருங்க, அங்கே சொல்லப்படுகிறது எல்லாம் நமக்கு, அவைகள் எல்லாம் நமக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது. என்னன்னா மகா மேன்மையாய் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக. We can only receive all things through knowing him. அப்ப இவைகள் எல்லாம் நம்ம எப்படி பெற்றுக்கொள்வோம் என்றால் இயேசுவை அறிகிற அறிவினாலே பெற்றுக்கொள்வோம். And this knowing is not a knowing outside of the relationship with him and your union with him. அப்போ இது கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் இல்லாமல் வெளியே இருந்து இந்த உறவை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. The more he reveals to you, the more you have access to all things. அப்ப எவ்வளவு அவரை அறிந்து கொள்கிறீர்களோ அவ்வளவாய் அவர் கூறியதிலே உங்களுக்கு பெற்றுக்கொள்ள உங்களுக்கு ஏதுவா இருக்கும். His promises must actually be revelation to you, for you, from him. அப்போ அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவர் மூலமாய் உங்களுக்குரியதாய் அது இருக்கிறது. It is through these revelations that you receive into your heart and change the way you think that you experience his divine nature. அப்ப இதன் மூலமாய் இந்த தெய்வீக குணம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற வெளிப்பாடினாலே மாற்றப்படுகிறது. This is his divine nature that we have received. அப்ப இதுதான் தெய்வீக ஒரு குணத்தை அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். We must not think of God like he's a human. தேவனை ஒரு சாதாரண மனுஷனை போல நம்ம யோசிக்க கூடாது. We cannot humanize him. He is divine and creator of all. அவரை மனிதனாய் அல்ல, அவர் சிருஷ்டிகர்த்தராகவும் எல்லாவற்றையும் மேல் அதிகாரம் உள்ளவராய் அவர் இருக்கிறார். His truth will never change. அந்த சத்தியத்தை ஒரு காலம் ஒருவனாலும் மாற்ற முடியாது. And his mind about you has been made up. அப்ப உங்களை குறித்துதானே அவருடைய எண்ணம் கூட மாற்றப்படாத எண்ணமாய் இருக்கிறது. He wants you to fully participate in his divine nature. அவருடைய தெய்வீக சுபாவத்தில் நீங்கள் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். If you are in Christ, you are in the anointing, you are in his love. நீங்க அவரில் இணைக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் அவருடைய அபிஷேகம், அவருடைய அன்பு உங்களை நிறைத்திருக்கிறது. You're in his grace, which is his empowering presence. அவருடைய கிருபை என்னவென்றால் அவருடைய நிறைவான பிரசன்னம் உங்களை சூழ்ந்திருக்கிறது. All of his promises are yes and amen for you. அவருடைய எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. So as you intentionally embrace your oneness, your union with the Trinity, அப்ப நீங்க அந்த திருத்துவத்தில் ஒன்றாய் இருக்கிறது நிமித்தம் you experience this new creation life, and it will look similar to how Jesus walked on earth. நீங்க ஒரு புதிய சிருஷ்டியின் வாழ்க்கை முறை உங்களுக்கு உண்டாகும். எப்படின்னா இயேசு பூமியில எப்படி வாழ்ந்தாரோ அப்படியே வாழுகிற ஒரு வாழ்க்கை முறை. He was in union with his Father and Holy Spirit. அவர் பிதாவோடு குமாரனோடு ஐக்கியப்பட்டவராய் வாழ்ந்து கொண்டிருந்தார். He heard what the Father wanted, and he spoke it, and he saw what the Father wanted, and he did it. அவர் பிதா என்ன பேசுகிறாரோ அதை கேட்டு பிதா என்ன செய்கிறாரோ அதை அவரும் செய்தார். He was walking in this union like he wants us to walk in this union with them.
அவர் பிதாவோடு இருந்த அதே போல ஐக்கியத்திலே நீங்களும் அவரோடு கூட ஐக்கியப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். You're in complete oneness with God's nature and being, but without losing yourself. அப்ப அவருடைய சுபாவம் குணாதிசயம் இல்லாமல் அவருக்குரிய காரியங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாது. When you're living in Christ and in this awareness of his union with you, அவர் உங்களிலே ஐக்கியப்பட வேண்டும் என்றால் you're the best you possible. அப்ப பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில எது சிறந்ததோ அது நிச்சயமாய் கிடைக்கும். You're in him and he is in you, and you're constantly aware of his presence. அப்ப காரணம் என்னன்னா, அவர் உங்களிலும் நீங்கள் அவரிலும் இருக்கிறீங்க. அவருடைய பிரசன்னம் எப்போதும் உங்களை சூழ்ந்து இருக்கிறார். It does take practice to constantly be aware of his presence in you. அவருடைய பிரசன்னம் உங்களை சூழ்ந்து இருக்கிறது எப்பொழுதும் என்பதை உணர்வதற்கு பயிற்சிகள் அவசியமாய் இருக்கிறது. We get distracted by many things, but it takes our intentionality of coming back to him. அப்போ அத நீங்க அறிந்து கொள்ளக்கூடாதபடி அநேக விதமா நம்மை திசை திருப்பக்கூடிய பல காரியங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கும். In this intimate place, you receive wisdom, understanding, and knowledge. அப்ப இதிலே தேவனுடைய ஞானத்தையும் விவேகத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Paul prayed for this as he was praying for the Ephesians. பாருங்க, பவுல் எபேசியர்களுக்காய் ஜெபிக்கும்போது இந்த காரியத்தை சொல்லி அவர் ஜெபிக்கிறார். Let's go to Ephesians chapter 1 and read this. எபேசியர் 1ஆம் அதிகாரத்திற்கு போய் அதை நாம் வாசிப்போம். And we're going to read verses 17 through 19. 17 இருந்து 19 வரைக்கும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் நம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படி அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். So as Paul prayed, I want to pray something similar to you. பவுல் ஜெபித்தது போல நானும் உங்களுக்காக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க விரும்புகிறேன். I pray that God would impart to you the riches of the spirit of wisdom, the spirit of revelation. தேவன் அவர் ஞானத்தையும் வெளிப்பாட்டின் ஐஸ்வரியத்தை தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவாராக நான் ஜெபிக்கிறேன். That you would know him through your deepening intimacy with him. உங்களுடைய உறவு அவரோடு கூட இன்னும் ஆழமாகட்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். I pray that the light of God will illuminate the eyes of your heart for understanding. தேவனுடைய வெளிச்சம் நீங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாய் உங்கள் இருதயத்தில் பிரகாசிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். He would flood you with light until you experience the full revelation of the hope of his calling. உங்கள் இருதயத்தை வெளிச்சத்தினால் நிரப்பி அவரை குறித்ததான ஒரு பெரிய வெளிப்பாடு உங்களுக்கு உண்டாகும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். And I pray that you will continually experience the exceeding greatness of God's power made available to you through faith in Christ. கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசத்தினாலே தேவனுடைய வல்லமைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். Thank you, Lord. Amen. நன்றி இயேசுவே. ஆமென். He imparts wisdom and revelation, understanding. He causes you to experience his power working through your life. அவர் பரிசுத்தத்தையும் ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து உங்களை அவர் நிறைவுள்ளவராய் மாற்றுகிறார். This is why, knowing through experience that you are one with him and consistently living aware of him.
அப்ப நீங்க தொடர்ச்சியாய் அவர் உங்களோடு கூட இருக்கிறார், வாழ்கிறார் என்ற அந்த உணர்விலே வாழும்போது இந்த கிரியைகள், இந்த ஞானங்கள் உங்களிலே வெளிப்படும். Living aware of your union with him. This is so vital. இது பாருங்க ரொம்ப முக்கியமான காரியம், நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது. He is willing to share all of himself with you to receive everything needed for life. நீங்கள் வாழ்வதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு தந்தருள விரும்புகிறார். He wants to share himself for your life and for others so that they will know and experience him for themselves. அப்ப உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் அவருடைய வாழ்க்கையை தந்து நீங்கள் அவர் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். He wants you to flow with all that he is. அவர் யார் என்பதை நீங்கள் மகிழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். You're his temple, his dwelling place. நீங்கள் அவருடைய ஆலயம், அவர் தங்கியிருக்கிற ஒரு இடமாய் இருக்கிறீர்கள். God meant for you all along to be dwelling with and in him and him dwelling in you. பாருங்க, அவர் இறங்கி வந்து அவர் உங்களிலே வாசம் பண்ணவும் நீங்கள் அவரிலே வாசம் பண்ணவும் ஏதுவாய் இருக்கிறார். This is where you step into an awareness that he has opened the door for a permanent abiding place where you remain. பாருங்க, ஆகவேதான் அவர் ஒரு வாதலை திறந்து எப்பொழுதும் உங்களோடு கூட தங்கி இருக்க அவர் விரும்புகிறார். This is a place of constant peace where he imparts revelation knowledge to you. அவர் ஒரு நிறைவான ஒரு சமாதானத்தை உங்களுக்கு தந்து அவர் உங்களோடு இணைந்திருக்கிறதை அவர் வெளிப்படுத்துகிறார். This is a place where his wisdom flows into you, where his life enters and flows from you. அவருடைய ஞானம் உங்களுக்குள்ளே அது ஊற்றப்படுகிறதினாலே உங்களுக்குள்ளே இருந்து ஜீவ வாழ்க்கை, ஜீவனானது அது வெளியே புறப்படுகிறது. There's nothing better than this intimate union with him. தேவனோடு கூட இருக்கிற இந்த பெரிதான ஐக்கியத்தை காட்டிலும் மேலானது ஒன்றுமில்லை. After Jesus spoke about abiding in him, he says he has spoken that his joy would remain in you and that you would be full of joy. பாருங்க, அவர் சொல்றாரு, நீங்கள் என்னிலே நிலைத்திருக்கும் போது நீங்கள் சந்தோஷத்தை பெறுவீங்க, அந்த சந்தோஷம் நிறைவானதா இருக்கும் என்று சொல்லுகிறார். If I am in his presence and he is in mine, there's fullness of joy and celebration. பாருங்க, நான் அவருடைய பிரசன்னத்திலும் அவர் என் பிரசன்னத்திலும் இருந்தா அங்க நிறைவான சந்தோஷமும் கொண்டாட்டமும் இருக்கும். We receive the pleasures of him. அவரை நம்மத்தில் இருக்கிற ஒரு மனமகிழ்ச்சி நமக்குள்ள இருக்கும். The joy of the Lord is your strength. காரணம் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பது நம்முடைய பலன். We can continually be in joy as we continually are aware of his presence and we're listening and we're hearing and there's this oneness. அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் செய்கிறதை பார்த்து அப்படி அவரோடு கூட இணைந்து இருக்கும் பொழுது அளவில்லாத ஒரு மனமகிழ்ச்சியை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார். He does not want us to focus on things going on around us. நம்மை சுற்றிலும் நடக்கிறதிலே நம் கவனம் செலுத்துகிறதிலே அவருக்கு விருப்பம் இல்லை. He is looking for us to yield and surrender to the one who dwells in us. நமக்குள்ளே தங்கி இருக்கிற அவர் மேல் நம்மளுடைய கவனம் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய மன விருப்பம். Let's go over to Colossians chapter 3. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துக்கு கடந்து போவோம். And I want to read verses 1 through 3. 1லிருந்து 3ஆம் வசனம் வரை. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். என்னவென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. Amen. So your life is hidden in Christ in this abiding place where you fill your thoughts with heavenly realities. அங்க பாருங்க, சொல்லப்படுகிறது போல நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் மறைந்து இருக்கிறீங்க. அப்ப உங்க சிந்தனையே பிதாவுக்குரியவைகளாய் காணப்படும். He wraps himself around you in a flowing dance of love and knowing him. அவர் உங்களை கட்டி அணைத்து அவருடைய அன்பை உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார். You hear him and you speak what he's saying. You
be and you do what he's saying. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்யும் பொழுது இவைகளை எல்லாம் தேவனும் உங்களுக்கு செய்வார். But you really can't do this unless you're in this union, staying close to him and being one with him. அப்ப இவைகளை செய்ய வேண்டும் என்றாலே நாம் அவரோடு கூட இணைக்கப்பட்டவராய் இருக்க வேண்டும். So this is the new creation that he decided on and provided for all of us. இப்படிப்பட்ட ஒரு புதிய ஜீவனை ஒரு புதிய சிருஷ்டியாய் நம்மை மாற்ற வேண்டும் என்று எல்லாருக்கும் அவர் அதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். It is complete oneness with God's nature and being. அவருடைய சுபாவத்திற்கும் அவரோடு கூடவும் இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். You're one with the Creator. நீங்கள் சிருஷ்டிகர்த்தரோடு ஒன்றாய் இருக்கிறீர்கள். You're the best you. இருக்கிறதிலே சிறந்த நீங்களாய் இருக்கிறீங்க. There's this internal knowing and moving. அப்ப அவர் உங்களுக்குள்ளே நடமாடுகிறதை உங்களாலே உணர முடியும். It is a great dance with the Trinity, a burning heart that loves God through choice. பாருங்க, அந்த திருத்துவத்தின் மேலே ஒரு பெரிய அன்பு, தேவன் மேலே ஒரு பெரிய அன்பு உங்களுக்குள்ளே ஏற்படும். You can restore all things because you love with the love of God. எல்லா காரியத்தையும் உங்களாலே புதுப்பித்துக் கொள்ள முடியும். காரணம் தேவனுடைய அன்பு உங்களை நிறைத்திருக்கிறபடினாலே. This love overflows from you because you're aware of your oneness with God and you live and walk in union with him. அதை எப்படி நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும்னா அவரோடு கூட இணைந்து நீங்க நடக்கிறதினாலே. You become harmonious partners flowing in complete and total oneness of heart and mind. உங்களுடைய சிந்தை, உங்களுடைய இருதயம் எல்லாம் அவரோடு இணைந்து இருக்கிறது. God is ushering his people into the full marriage union while we live here on earth. இந்த பூமியிலே நாம் வாழும்பொழுது தேவன் அப்படிப்பட்ட ஒரு தொடர்பை, அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை நம்மோடு ஏற்படுத்துகிறார். This is a heart union between you and God. உங்களுக்கும் தேவனுக்கும் இருதயம் இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலை இது. And this is the manifested new existence as a new creation in him. அவரிலே தேவன் அவரை வெளிப்படுத்துகிற ஒரு புதிய ஒரு செயலாய் இவைகள் இருக்கிறது. Keep turning your hearts to him as we pray. நம்ம ஜெபிக்கிற இந்த வேளையிலே உங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராய் திருப்புங்க. Father, we are so grateful that you have made us one with you, your Son, and your Spirit. ஆண்டவரே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியோடு எங்களை நீர் ஒன்று இணைத்ததற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். This is your truth. As we are in you, you are in us. ஆண்டவரே, நாங்கள் உம்மிலும் நீர் எங்களிலும் இருக்கிறது, அது உம்முடைய சத்தியமாய் இருக்கிறபடியால் நன்றி. Lord, we thank you that as we receive all of your promises, as we believe and step into your promises. ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தங்களை இனி நாங்கள் வாழவும் அதற்குள்ளே நாங்கள் கடந்து போய் அதை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய். That we are walking in your divine nature, your divine essence. ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக குணாதிசயங்கள் உம்மை போல ஆண்டவரே நாங்கள் மாற உதவி செய். You have made us one. You have given us this oneness in Christ. ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் உம்மில் ஒன்றாய் இருக்கிறோம் என்பதை நீர் வெளிப்படுத்தினதற்காக நன்றி. You've joined us to you through the whole Trinity as you have made yourself in us. ஆண்டவரே, நீர் உம்மை வெளிப்படுத்தினதினாலே ஆண்டவரே நாங்களும் அந்த திருத்துவத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டோமே. I ask you to put your hearts burning for you and wanting you to be known on this earth. ஆண்டவரே, இந்த பூமியிலே நீர் அறியப்பட வேண்டும் என்ற ஆண்டவரே இருதயத்தில் அக்கினியாய் அவர்கள் எரியட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். By joining to you and walking with you as Jesus walked on this earth. ஆண்டவரே, இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்து நடந்தது போல நாங்களும் வாழ்ந்து நடக்க உதவி செய். Let every person experience the best you that you created them to be. ஆண்டவரே, ஒவ்வொரு மனுஷன் அந்த செய்தியை கேட்கிறவர்கள் அவர்களை உண்டாக்கின அந்த நேர்த்தியான மனுஷனாய் இந்த பூமியிலே வாழட்டும்.
Thank you in this dance of union and unity that you actually place your glory in us and flowing through us. ஆண்டவரே, இந்த உறவினாலே, இந்த ஐக்கியத்தினாலே உம்முடைய மகிமை எங்களை நிரப்பவும், அந்த மகிமை எங்களுக்குள்ளே இருந்து வெளியரங்கமாகவும் தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். And you tell us that you don't share your glory with just anyone. ஆண்டவரே, உம்முடைய மகிமை நீர் வேற யாருக்கும் தரமாட்டேன் என்று நீ சொல்லியிருந்தும், but you put your glory in your new creations, the ones that you have given this new life to. ஆனால் புதிய சிருஷ்டியாய் உண்டாக்கின எங்களுக்குள்ளே அந்த மகிமையை நீர் காண்பித்தபடியால் நன்றி. That all of us would illuminate who you are to all around us, God. ஆண்டவர், நீ யார் என்பதை எங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் பிரகாசித்து காண்பிக்க உதவி செய். We thank you for what you've done. Help us to step into the fullness of it. ஆண்டவரே, நீ செய்த கிரியைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அந்த நிறைவுக்குள் கடந்து வர உதவி செய். We give you all the glory, all the honor, all the praise. எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். May our lives be laid down lovers of you, that we would walk in the fullness. ஆண்டவரே, உம்மிலே நாங்கள் நிறைவாய் வாழ எங்களுக்கு உதவி செய். Thank you for opening our eyes to see what you are saying. நீ சொல்லுகிறதை அறிந்து கொள்ள எங்கள் கண்களை திறந்தபடியால் நன்றி. Thank you for everything that you do, Lord. நீங்க செஞ்ச எல்லா காரியங்களுக்காக நன்றி. In the wonderful and powerful name of Jesus we pray. Amen. வல்லமையும் அருமையான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.